அடுத்த நிகழ்ச்சி நவரத்ன வாசகம், பல்வகை மொழிகளில் பக்தர்கள் சரிதம். தெய்வத்தின் நிலைக்களங்களாக திகழ்ந்த 63 சரிதம் பெரிய புராணம் என்னும் பெயரிலே யாக்கப்பெற்றது. சேக்கிழார் பெருமான் இதனை யாப்பதற்கு முன்பே சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகை என்ற பெயரிலே 63ஐயும் பாடி அருளினார். அதை நம்ம இப்போ பார்த்தோம். அதன் பிறகு திருத்தொண்டர் திருவந்தாதி என்னும் பெயரிலே நம்பியாண்டார் நம்பியும் இதனை விரித்துரைத்தார். அதற்கு பிறகு சேக்கிழார் இதனை 63 சரிதத்தை பெரிய புராணம் என்னும் பெயரிலே மிகப்பெரிய காப்பியமாக படைத்தார். இந்த காப்பியம் தமிழில் மட்டுமில்லாத மற்ற மொழிகளிலும் வழங்கப்படுகிறது. வடமொழியிலே நாயன்மார்களை பற்றிய குறிப்புகள் ஆதிசங்கரர் இயற்றியதாக கருதப்படும் ஸ்தோத்திர நூல்களிலும் காணப்படுகின்றன. அதன் பிறகு நேரடியான மொழிபெயர்ப்பாக பக்த விலாசம் என்கிற பெயரிலே 3 நூல்கள் இதுவரை கிடைத்திருக்கின்றன. அதுபோக தெலுங்கு, கன்னடம் முதலிய மொழிகளில் பல்வேறு நூல்கள் நாயன்மார்களின் சரிதத்தை ஒட்டி காணப்படுகின்றன. வடமொழியிலும் மற்ற மொழிகளிலும் இருக்கும் குறிப்புகளை எல்லாம் தொகுத்து பெரிய புராணத்தின் வடமொழியாக்கம் மற்றும் மற்ற மொழிகளில் அதனுடைய தாக்கம் பற்றி இதையெல்லாம் தொகுத்து இவருடைய ஆய்வுரை அமையப்போகிறது. இவரை பற்றிய அறிமுகம் தேவையில்லை தெரியாதவர்களுக்காக. டாக்டர் ஜி சங்கர் நாராயணன் திருப்பதியில் உள்ள தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அவர் தனது இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை சமஸ்கிருதத்தில் பெற்றார். 2லும் தங்கப்பதக்கம் பெற்றார். அவரது முனைவர் ஆய்வானது ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தில் உள்ள ரிஷிகளின் வாழ்க்கை வரலாற்றை பற்றியது. பன்மொழி அறிஞரான டாக்டர் சங்கர் நாராயணன் பல்வேறு தேசிய மற்றும் சர்வதேச மாநாடுகளில் கட்டுரைகள் வழங்கியிருக்கிறார். தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்திற்காக சோழர்களின் செப்புத்தகடு கல்வெட்டுகளை தொகுத்து 1200 பக்கங்கள் கொண்ட தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம் உட்பட 12 இந்திய மொழிகளில் புலமை பெற்றவர். புதிய கல்வெட்டுகளை கண்டுபிடித்து வெளியிடுவதோடு பல அரிய பனை ஓலை பிரதிகளை படித்து வெளியிடவும் உதவியிருக்கிறார். சமஸ்கிருத இலக்கியம், நாட்டியக்கலை, கோயில் கட்டிடக்கலை, கல்வெட்டு, படிமவியல் ஆகியவற்றில் ஆழ்ந்த புலமை பெற்றவர். தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளையின் பேராசிரியர் சுவாமிநாதன் விருதை 2022ஆம் ஆண்டு பெற்றவர். அவர் பேச வரதுக்கு முன்னாடி அவருடைய ஒரு நூல் வெளியாகிறது. திரு சங்கர் நாராயணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருடைய இந்த நூலான அகஸ்திய பக்த விலாசம் 63 நாயன்மார் சரிதம், இந்த நூல் வெளியில் விற்பனைக்கும் இருக்கு. இந்த நூலை பேராசிரியர் சுவாமிநாதன் அவர்கள் திரு மதுசூதனன் அவர்களுக்கு வழங்குவார்கள். இந்த நூலின் பதிப்பாளராக நானும் கூட சேர்ந்துக்கிறேன். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனை பாடுவார் அடியாருக்கும் அடியேன், சித்தத்தை சிவன் பாலை வைத்தாருக்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி திண்டுவார்க்கடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடி சார்ந்தார் அடியாருக்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரின் அம்மானுக்காளே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று பல வகை மொழிகளில் பக்தர்கள் சரிதம் என்கின்ற தலைப்பிலே ஒரு சிற்றுரையை பார்க்கவிருக்கிறோம். நம்முடைய இந்த பெரிய புராணமானது பல்வேறு மாநிலங்களிலே பல்வேறு வரி வடிவங்களிலும் பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்க்க பெற்றும் பல்வேறு வடிவங்களிலேயும் நமக்கு காண கிடைக்கிறது. இங்கே படத்திலே நாம் கண்டு கொண்டிருப்பது காகதிய வேந்தர்களுடைய கலைப்பாணியாக கண்ணப்பருடைய சிற்பம். இது அங்கே காகதியர்கள் கலைப்பாணியிலே கண்ணப்பரின் சரிதையானது எவ்வளவு தூரம் ஊடுருவி இருந்தது என்பதை நமக்கு அறிவிக்கிறது. இது ஒரு தெலுங்கில் அமைந்த ஒரு பாவகை. అరయగ పిన్నవాడు సిరియాళుండనై ఎలబ్రాయమందు సుందరడను నంబియై పదను దప్పిన గుండయ్యగారి చందమై ధరసరియింప కలిగిన తథాస్తు వృథా పరిపాక రూప దుష్కర జననంబిదేమిటికి కాలుపనే சிவதேவ தீமணி என்று சிவதேவ தீமணி சதகம் என்கின்ற பெயரிலே விஸ்வேஸ்வரர் என்பவர் இயற்றிய ஒரு சதகம். அந்த நூலிலே 100 பாக்களிலே இந்த ஒரு பா மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கிறது. இவர் காகதிய வேந்தனான கணபதி தேவனுடைய முதலமைச்சராக இயங்கியவர். அவர் இயற்றிய ஒரு சதகத்திலிருந்து ஒரே ஒரு பாடல் மற்றும் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பாடல்
3 நாயன்மார்களை குறிப்பிடுகிறது. அரையக ஆராய்ந்து பார்த்தால் பின்னவாடு சிறியாளுண்டனை, சிறியாளுடு என்பது சீராளன் என்பதனுடைய தெலுங்கு அல்லது கன்னட மொழியாக்கம். பின்னவாடு சிறு குழந்தையாக இருக்கும்போது சீராளனாகவோ, எலப்பிராயமந்து இளம் பிராயத்திலே சுந்தரடனு நம்பியை சுந்தர நம்பியாகவோ, பதனு தப்பின இந்த நிலைகளெல்லாம் கடந்த பின்னர் குண்டையகாரி சந்தமை குயவனாராக திகழ்ந்த நீலகண்ட குயவனாரின் நிலையிலேயோ தரச்சரையிம்ப கலீக இப்படியெல்லாம் தோன்றாமல் இந்த பூமியிலே வீணான வாழ்க்கையை நடத்தி கொண்டு விருதா பரிபாக ரூப துஷ்கர ஜனனம் விதேமிட்டிக்கு, விருதா பரிபாகம் வீணான இத்தகைய செயல்களுடைய என்னுடைய வாழ்க்கை துஷ்கர ஜனனம் மிக கடினமான இந்த பிறவியானது ஏமிட்டிக்கு இது எதற்காக படைத்தாய் காலுபனே, வெறுமை இது நீராக போகவா, அதாவது சாம்பலாகி போகவா சிவதேவ தீமணி என்று அவர் கேட்பதைப் போல 3 நாயன்மார்களை குறிப்பிட்டு அவர் இயற்றியது. இது பெரிய புராணம் இயற்றிய ஒரு 70 வருடங்களுக்குள்ளாக எழுந்த நூல் என்பது குறிப்பிடத்தக்கது. ருத்ரமாதேவி திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அதிலே பிரகாஷ்ராஜ் ஏற்று நடித்த பாத்திரம் இந்த முதலமைச்சர் பாத்திரம். அந்த பாத்திரத்தை உடைய அந்த முதலமைச்சர் எழுதிய ஒரு நூல், ஒரு சதக நூல். அதிலே 100 பாக்கள் இருந்தன. அவை யாவும் காலத்தால் அழிந்துபட்டன. ஒரே ஒரு பா மட்டுமே கிடைத்திருக்கிறது. அதிலும் அவர் 3 நாயன்மார்களையும் குறித்து அது போன்ற நிலை தனக்கு ஏற்படாமல் வாழ்க்கை வீணானதே என்று அவர் கூறுகின்ற அந்த பாட்டு நாம் அனைவரும் அறிவோம். இப்பொழுது முந்தைய உரையும் கூட இடம்பெற்றிருந்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலம் தொட்டு, திருத்தொண்ட தொகை காலம் தொட்டு பெரிய புராணத்தின், அதாவது நாயன்மார்களுடைய புராணமான பெரிய புராணத்தின் பல்வேறு கூறுகள் நமக்கு காண கிடைக்கின்றன. சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் காலத்தை 9 என்று ராஜமாணிக்கனாரும் 8 என்று வெள்ளைவாரணனாரும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு தகவல்கள் வரலாற்று ஆராய்ச்சியிலே நமக்கு காண கிடைக்கின்றன. சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையை ஏற்றியது இது பற்ற செய்தியை முந்தைய உரையில் கண்டோம். விரண்மீண்டாருக்காக அவர் இப்படி ஒரு திருத்தொண்ட தொகையை இறைவன் கூற அவர் யாத்தருளினார் என்பது நமக்கு முன்பே தெரிய வந்தது. நம்பியாண்டார் நம்பி சற்றேறக்குறைய 1ஆம் ராஜராஜனுடைய காலத்திலே திருத்தொண்டர் திருவந்தாதி என்கின்ற பெயரிலே அந்தாதி வகையாக திருத்தொண்டர் சரிதை முழுவதையும் வடித்தருளினார். இது நம்பியாண்டார் நம்பி அவர்களுடைய சரித்தை. இதனையும் முந்தைய உரையில் நாம் பார்க்க நேர்ந்தது. சேக்கிழார் பெருமான் இதனை ஒட்டி திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணத்தை பாடி அருளினார். இந்த பெரிய புராணமானது 1140 ஆண்டு ஏப்ரல் மாதம் 22வது நாள் இயற்றப்பெற்றது என்பது குடந்தை சேதுராமன் அவர்களாலே கணக்கிட பெற்றிருக்கிறது. சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் என்பதை கொண்டு அவர் இத்தகைய காலக்கணக்கை கொடுத்திருக்கிறார். எல்லா வரலாற்றாசிரியர்களும் ஒப்பவில்லை என்றாலும் இத்தகைய ஒரு தேதி தரப்பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை யாத்தருளி அதனை அரங்கேற்றி அருளியமை. பெரிய புராணத்திலே திருமலை சருக்கத்திலே அவர் உபமன்யு புனிவர் அனைவருக்கும் கூறுவதாகவே பெரிய புராணத்தை அமைத்திருக்கிறார். அன்னதன் திருத்தாழ்வரையின் இடத்து இன்ன தன்மையன் என்றறியா சிவன் தன்னையே உணர்ந்து ஆர்வம் தழைக்கின்றான் உன்னரும் சீர் உபமன்னிய முனி என்று உபமன்யு என்கின்ற முனிவர் அனைவருக்கும் கூறியதாக, அதாவது சுந்தரமூர்த்தி நம்பிகள் அவர்கள் திருக்கையிலை போந்தபோது அவர் அடைகின்ற நிலையை காட்டி எல்லா முனிவர்களுக்கும் உபமன்யு முனிவர் இந்த 63 சரிதையை கூறுவதாகவே அவர் கூறத் தொடங்குகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீண்டும் கைலைக்கு போந்த நிலையில் அவர் சுந்தரர் என்ற பெயரிலே கைலையிலேயே அவதரித்திருந்தார். அவருடைய மறுபிறவியாக அவர் சாபவசத்தினாலே அவர் வாழ்ந்தார் என்பது பல்வேறு நூல்களிலே நமக்கு காண கிடைக்கிறது. அவர் மீண்டும் கைலைக்கு போந்த நிலையிலே உபமன்யு முனிவர் அவருடைய சரித்தையும் மற்ற அடியார்களுடைய சரித்தையையும் அங்கே குழுமையிருந்த முனிவர்களுக்கு எடுத்து என்பதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இத்தகைய காப்பிய நிரல் அன்றைய புராண நடையை ஒட்டி அமைந்தது போலும். காரணம், ஸ்காந்த புராணத்தின் மூலத்திலே மகேஸ்வர கண்டம் என்கின்ற பகுதியிலே அடியார்கள் சரிதை மிக நீளமாக அமைந்திருக்கிறது. அதிலே இது போன்ற சரிதைகளும் இடம்பெற்றிருக்கின்றன. நந்தி மகாகாலர்களுடைய சரிதை ஏறத்தாழ கண்ணப்ப நாயனாருடைய சரிதையை ஒட்டி அமைந்திருக்கிறது. இதனை போன்ற ஒரு நடையிலே இது முனிவர் கூறுவதாக அவர் அன்றைய புராண நடையை ஒட்டி அமைத்திருக்கிறார் என்பது அறியத்தக்கது. இது உபமன்யு முனிவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கையிலை போன்ற நிலையிலே அந்த பெரிய புராணத்தை எடுத்து எம்புவதாக அமைந்திருப்பது. வடமொழியிலே நாயன்மார்களை பற்றிய குறிப்பை காணலாம். வடமொழியில்
பெரிய புராணம் 3 நூல்களாக இன்று நமக்கு காண கிடைக்கிறது. உபமன்யு முனிவர் அருளிய பக்தவிலாசம் என்கின்ற பெயர், அகஸ்திய பக்தவிலாசம் என்கின்ற பெயர், ஹரதத்த பக்தவிலாசம் என்கின்ற 3 நூல்கள் நமக்கு இன்று காண கிடைக்கின்றன. இதனை தவிர பெரிய புராணத்துக்கு இணையான காலத்திலேயே அகோர சிவாச்சாரியார் பக்த விஜயம் என்கின்ற நூலை எழுதியதாக அவருடைய குறிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆயின் அந்த நூலும் கிடைக்கவில்லை. அது பெரிய புராணம் தானா என்கின்ற தகவலும் நமக்கு இதுவரையில் இல்லை. அதை தவிர வடமொழியிலே இந்த 3 நூல்கள் நமக்கு இன்று காண கிடைக்கின்றன. உபமன்யு பக்தவிலாசம் கிரந்த வரி வடிவத்திலே வெளியாகி இருக்கிறது. இதுவரை நாகரி வடிவத்திலே வெளியாகவில்லை. 120 அத்தியாயங்களுடைய இந்த நூல் ரமணாசிரமத்திலிருந்து ஆங்கில மொழிபெயர்ப்போடு வெளிவந்திருக்கிறது. அதன் மூல நூல் கிரந்த வடிவத்திலே இருக்கிறது. மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்திலே வெளிவந்திருக்கிறது. அகஸ்திய பக்தவிலாசம் என்று குறிப்பிடப்படுகின்ற 2வது நூல், அதுதான் அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு இன்று வெளியிட பெற்றிருக்கிறது. அதனுடைய முதல் பாடம் நாகரி வரி வடிவத்திலே 1931 கருங்குளம் கிருஷ்ணாசாஸ்திரி அவர்களால் வெளியிட பெற்றது. 103 அத்தியாயங்களை கொண்டதாக இடம்பெற்றிருக்கிறது. 2வது பாடமானது 79 அத்தியாயங்களுடன் கிரந்த வரி வடிவத்திலே சிறு விளக்க உரையுடன் வெளியாகியிருக்கிறது. இதை தவிர ஹரதத்த பக்த விலாசம் கிரந்தவரி வடிவத்தில் வெளிவந்ததாக நூல்களின் முன்னுரை குறிப்பிடுகிறதே தவிர அந்த நூல் இதுவரையில் என்னால் பார்க்கப்பெறவில்லை, எனக்கு கிடைக்கவும் இல்லை. முதலாவதான உபமன்யு பக்த விலாசம் உபமன்யு முனிவர் கூறுவதாக அமைந்திருப்பதால் இந்த உபமன்யு பக்த விலாசத்தை தான் சேக்கிழார் பெருமான் தமிழிலே பாடினார் என்று பழைய அறிஞர்கள் கருதி வந்தனர். இந்த நிலையிலே இந்த நூலை ஆராய்ந்து பார்த்தால் இது பெரிய புராணத்தின் வடமொழி மொழிபெயர்ப்பு என்பது நமக்கு அறிய கிடக்கிறது. உபமன்யு பக்த விலாசத்தை தொடர்புடைய ஒரு கல்வெட்டானது காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயிலிலே அமைந்திருக்கிறது. ஆடல் வல்லானின் திருமுலின் பின்புறமாக அச்சுதராயனின் கல்வெட்டு ஒன்று அமைந்திருக்கிறது. 1532 ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வெளியிடப்பெற்றது இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டு ரத்னகேட்ட ஸ்ரீனிவாச தீட்சிதர் என்பவர் 4 நூல்களை இயற்றியதாக கல்வெட்டு குறிப்பிடுகிறது. சிவபக்த விலாசம், சரணாதிஸ்தவம், நாமாவலி, போகாவலி. இந்த கல்வெட்டு வடமொழியிலும் அமைந்திருக்கிறது, தமிழிலும் அமைந்திருக்கிறது. இந்த கல்வெட்டு இந்த 4 நூல்களை அவர் இயற்றியதால் அரசரின் பிரதிநிதியாக இருந்த போகைய தேவர் என்பவர் அதன் வடசிறகிலே, அதாவது கோயிலினுடைய ஒரு பாகத்திலே அவருக்கு வீடும் அளித்து நகை முதலானவற்றையும் அளித்ததாக கல்வெட்டு குறிப்பிடுகிறது. ஸ்ரீனிவாச தீட்சிதர் செய்யாற்றைச் சேர்ந்தவர் என்று கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அவர் பாரத்வாஜ கோத்திரத்தில் சீதாராமன் என்பவருடைய மகனாக பிறந்தார் என்றும் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இவர் அப்பைய தீட்சிதருடைய மாமனாராக இருக்கக்கூடும் என்று பல்வேறு ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அவருக்கு ரத்னகேட்ட என்கின்ற ஒரு விருது பெயரும் உண்டு. அவர் அச்சுதராயரின் காலத்தை சேர்ந்தவராக இயங்கினார். அவர் பாவனா புருஷோத்தமம் முதலிய பல்வேறு வடமொழி நூல்களை யாத்திருக்கிறார். அந்த கல்வெட்டு தருவது ஸ்ரீனிவாசா சிவஸ்ய ஆக்ஞாவசதः ஸ்வேன நிர்மிதம் திரிசஷ்டி பக்த சரித்திர தியோதகம் காவியமுத்தமம் சிவபக்த விலாசாக்கியம் அஸ்ராவயத் இமாம் சபாம் சரணாதிஸ்தவம் போகா வலீம் நாமாவலீம் அப்பி என்று சிவஸ்ய ஆக்ஞாவசதः சிவபெருமானுடைய ஆணையினாலே தன்னால் நிர்மிக்க பெற்ற திரிசஷ்டி பக்த சரித்திர தியோதகம் 63 பக்தர்களின் சரித்திரமாக திகழ்ந்த உத்தமம் காவியம், மிகச்சிறந்த காப்பியத்தை ஸ்ரீனிவாசர் சிவபக்த விலாசாக்கியம், சிவபக்த விலாசம் என்ற பெயருடைய அந்த காப்பியத்தை இமாம் சபாம் அஸ்ராவயத், இந்த அவைக்கு அவர் கேட்பித்தருளினார். சரணாதிஸ்தவம் போகாவலீம் நாமாவலீம், சரணாதிஸ்தவம் சரணாதி கேசாந்தஸ்தவம், பாதாதி கேசஸ்தவம் என்கின்ற ஒரு நூல், போகாவளி என்கின்ற ஒரு நூல், நாமாவலி என்ற நூல், இப்படி 4 நூல்களை அவர் இயற்றினார் என்று கல்வெட்டு தருகிறது. இதனுடைய தமிழ் பகுதியிலே திருவேகம்பமுடைய நாயனார் 63 புராணம் சம்ஸ்கிருத பாஷையில் செய்த சிவபக்த விலாசத்தையும் தம்முடைய போகாவலியையும் நாமாவலியையும் பாதாதி கேசஸ்தவமும் உகந்து திருச்சவி சாத்தி அருளுகையில் என்று கல்வெட்டின் தமிழ் பகுதியும் குறிப்பிடுகிறது. உபமன்யு பெயரால் விளங்கும் பக்தவிலாசத்தின் இறுதியில் ஸ்ரீனிவாச தீட்சிதர் தன்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறார். யத் கிலம் அதர்ஷி தது அபூரி சச்ச ரத்ன கேட்டா என்று இறுதியிலே குறிப்பிடுகிறார். அதாவது இந்த நூல் குறையுடையதாக கிடைத்ததால் அந்த குறையை பூர்த்தி செய்தான் ரத்னகேட்டன் என்று குறிப்பிடுகிறார். கல்வெட்டு முழுவதுமாக மொழிபெயர்த்ததாக கூறுகிறது. ஆனால் ரத்னகேட்ட தீட்சிதர் ஏற்கனவே இருந்து அது குறைபட அதனை பூர்த்தி செய்ததாக இறுதியிலே குறிப்பிடுகிறார். ஆகவே இதனை கொண்டு நாம் எய்த வேண்டிய முடிவு, முன்னமேயே சிவபக்த விலாசம் என்ற நூல் இருந்திருக்க வேண்டும், அது சிதைவுற அவர் பூர்த்தி செய்தார் என்பது நாம் அறிய கிடக்கிறது. இது
பெரிய புராணத்திற்கே மூலமாக இருந்திருக்குமா என்ற கோணத்திலே ஆராய்ந்து பார்த்தால் வரிக்கு வரி பெரிய புராணத்தின் மொழிபெயர்ப்பாகவே அமைந்திருக்கிறது. பெரிய புராணத்திலே தன்னை புறந்த அரசனுடைய பெயரை இடையிலே எங்கெல்லாம் சேர்த்திருக்கிறாரோ அங்கெல்லாம் கூட இந்த மொழிபெயர்ப்பிலேயும் அதே அரசனுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. ஆக இது புராணமாக அமைந்திராமல் அதனுடைய மொழிபெயர்ப்பாக மட்டுமே அமைந்திருக்கிறது என்பது கண்கூடு. மன்னுசீர் அனபாயன் வழிமுதல் மின்னு மாமணிப்பூன் மனுவேந்தனே என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடும் அதை அப்படியே உபமன்யு பக்தவிலாசம் அனபாயாஹ்வயோ மனுர் நாம மஹீபதி என்று அனபாயன் என்ற பெயருடைய மனுவேந்தன் என்று அப்படியே குறிப்பிடுகிறார். ஆக இது முழுவதுமாக அதற்கு மூலமாக அமையாமல் எங்கெங்கே எப்படி அரசனுடைய பெயர் அந்த காலகட்டத்தைச் சேர்ந்ததெல்லாம் எப்படி அமைந்திருக்கிறதோ அதனை அப்படியே எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பது இதனை நமக்கு உணர்த்துகிறது. அதனைப் போலவே சென்னி அபயன் குலோத்துங்க சோழன் தில்லை திருவல்லை பொன்னின் மயமாக்கிய வளவர் போரேறு என்னும் புவிகாக்கும் என்கின்ற அந்த செய்யுளை அப்படியே மொழிபெயர்த்து புண்டரீக புரேஷஸ்ய தாமஹைமம் சகாரய சோழேந்திரஸ்ய குலோத்துங்க நாம்னஹதஸ்ய மஹீபதேஹே என்று புண்டரீக புரேஷனான தில்லை நடராஜ பெருமானுடைய தாம அவருடைய கோயிலை ஹைமம் சகார பொன்னின் வடிவத்திலே எவர் ஆக்கினாரோ அந்த சோழேந்திரஸ்ய சோழர்குல இந்திரனான குலோத்துங்கனுடைய அரசனுடைய காலத்திலே என்று அப்படியே மொழிபெயர்ப்பாக அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பெரிய புராண காலத்துக்கு பிறகு இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதும் அதனுடைய சில பகுதிகள் சிதைவுற 1532 அச்சுதராயருடைய காலத்திலே ஸ்ரீனிவாச தீட்சிதரால் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற முடிவை இதன் மூலம் எட்ட வேண்டியிருக்கிறது. இரண்டாவது நூல் அகஸ்திய பக்த விலாசம். அதனுடைய மொழிபெயர்ப்பு தான் இன்று வெளியிட பெற்றிருக்கிறது. அகஸ்திய பக்த விலாசம் அகஸ்தியர் முழு செய்தியையும், அதாவது 63 நாயன்மார்கள் சரிதை முழுமையையும் அகஸ்தியரே தன்னுடைய சீடரான உபமன்யுவுக்கு கூறுவா போல இந்த நூலானது அமைந்திருக்கிறது. இதில் பெரிய புராணத்தை தவிரவும் பல்வேறு அதிகமான செய்திகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இதனுடைய காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை. பெரிய புராணத்தில் கூறப்பெறாத பல்வேறு தகவல்கள், பல நாயன்மார்களினுடைய மனைவிமார்களினுடைய பெயர், விரண்மிண்டாருக்காக இறைவன் மதிலில் காட்சியளித்தது, இந்த செய்தி ஊர் ஸ்தல புராணத்தில் அமைந்திருக்கிறதே தவிர திருவாரூரிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் தன்னுடைய மனைவியுடன் கூடி இறைவன் அழைத்தார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக குளியல் கூட செய்யாமல் கோயிலுக்குள்ளே உள்ளே நுழைய பார்த்தார். அது கண்டு விரண்மிண்டார் மிகவும் சினந்தார். இவரும் பிறகு இறைவனும் பிறகு என்று கூறி அப்பொழுதும் அவரை வெட்டுவதற்காக முனைந்தார். உள்ளே சென்று தாழிட்டு கொண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். உள்ளே இறைவனும் பயந்து போய் இருவரும் அங்கிருந்து மறைந்து விட்டார்கள். அதன் பிறகு மதிலிலே காட்சி கொடுத்தார் இறைவன். அதுவரையிலே விரண்மிண்டாரின் கோபம் செல்லும் வரையிலே மதிலிலே மட்டுமே காட்சி கொடுத்திருந்தார் என்பது அங்கே ஸ்தல புராணத்தில் கிடைக்கக்கூடிய செய்தி. அதே செய்தி இந்த நூலிலும் காணப்பெறுகிறது. ஆக இந்த செய்திகள் பெரிய புராணத்தில் இடம்பெறாத செய்திகள். இதனைப் போல காரைக்காட்டு நங்கை வரலாறு என்பது ஸ்ரீமுஷ்ண பிராமணி சரித்தம் என்கின்ற பெயரிலே இடம்பெற்றிருக்கிறது. இது திரைப்படத்திலும் கூட இடம்பெற்ற காட்சிதான். இந்த செய்திகள் யாவும் பெரிய புராணத்திலே இடம்பெறவில்லை. இவை அகஸ்திய பக்த விலாசத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. இந்த செய்திகள் பெரிய புராணத்திற்கும் பழமையானவாக இருந்திருக்குமாயின் சேக்கிழார் இவற்றையும் தன் பெரிய புராணத்திலே சேர்த்திருப்பார். அவர் முதலமைச்சராக இலங்கியவர். ஆகவே ஒவ்வொரு அரசகுலத்தின் வரலாறு, மற்ற வரலாறுகள் ஆகியவற்றை மிகச் சரியான தரவுகளின்படி அவர் தேர்ந்தெடுத்திருப்பார். இத்தகைய தரவுகள், அதாவது பல நாயன்மார்களுடைய தாயினுடைய பெயர், மனைவியினுடைய பெயர், இப்படி பல பெயர்கள் கிடைத்திருந்தால் அவற்றையும் அவர் சேர்த்திருப்பார். ஆகவே இது பெரிய புராணத்தின் காலத்திற்கு முன்பு கிடைக்காமல் அதற்கு பிறகே இந்த அகஸ்திய பக்த விலாசத்திலே சேர்க்கப்பெற்றிருக்க வேண்டும் என்பது அறிய கிடக்கிறது. ஆகவே இதனையும் பெரிய புராணத்திற்கு பிற்பட்ட காலமாகவே கொள்ளுதல் ஆய்வாளர்களுக்கு சரியான கருத்தாக இருக்கும். நாயன்மார்களினுடைய பெயர்கள் தமிழிலிருந்து மொழிபெயர்க்க பெற்றதாகவே நமக்கு காண கிடைக்கின்றன. இப்படி மொழிபெயர்க்கும் போது அதனுடைய பல்வேறு பொருட்களை எடுத்துக்கொண்டு பலவிதமாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக குலச்சிறையார் என்பதிலே சிறை என்பதற்கு தமிழிலே 2 பொருள்கள். ஒன்று சிறகு என்ற பொருள், மற்றொன்று சிறைச்சாலை என்கின்ற பொருள். இதனை உபமன்யு பக்தவிலாசம் ஒரு முறையாகவும் அகஸ்திய பக்தவிலாசம் மறுமுறையாகவும் மொழிபெயர்க்கிறது. சிறை என்பதை சிறைக்கூடம், சிறகு என்ற பொருட்களில் அமைத்து அகஸ்திய பக்தவிலாசம் குல பந்தனர், பந்தனர் என்றால் சிறைக்கூடம் என்கின்ற பொருளிலேயும், உபமன்யு பக்தவிலாசம் குல பக்ஷர் என்று, பக்ஷம் என்றால் சிறகு, இப்படி 2 பொருளாகவும் மொழிபெயர்த்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
இப்படி வேறு சில மொழிபெயர்ப்புகளை பார்க்கலாம். இளையான்குடி மாறனார் என்பதை இளானந்த குட்டீர மாரக என்று உபமன்யு பக்தவிலாசம் மொழிபெயர்த்திருக்கிறது. மாறர் என்கின்ற அந்த பெயரை மட்டும் அகஸ்திய பக்தவிலாசம் கையாள்கிறது. இளானந்த குட்டி என்பது அதனுடைய சொல்லை ஒட்டி அப்படியே அந்த சொல்லோடு ஓசை வருவதைப் போலவே மொழிபெயர்த்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரன்மிண்டார் என்பதை வீரோத்பட்டர் என்கின்ற பெயரிலும் வீரமிந்தர் என்கின்ற பெயரிலும் இரண்டு வகையான மொழிபெயர்ப்புகள் தரப்பெற்றிருக்கின்றன. எரிபக்தர் என்பதை வீரபக்தர் என்று உபமன்யு பக்தவிலாசமும் அகஸ்திய பக்தவிலாசர் தாரகர் வெட்டுவார் என்ற மொழிபெயர்ப்பையும் தந்திருக்கிறது. மானக்கஞ்சாரரை மானகண்ட நதீஸ்வரர், ஆரர் என்பதை நதீஸ்வரர் என்றாக்கி அதனுடைய மொழிபெயர்ப்பு தந்திருக்கிறது. மான விக்ரமர் என்கின்ற மொழிபெயர்ப்பை அகஸ்திய பக்தவிலாசம் தருகிறது. அறிவாள் தாயர் என்பதை தாயர் என்கின்ற அந்த சொல்லை மட்டும் எடுத்து மொழிபெயர்த்திருக்கிறது. அறிவாள் என்பதற்கு சங்குலா என்ற பெயர் என்பதனாலே சங்குலா தாயர் என்கின்ற பெயரை அகஸ்திய பக்தவிலாசம் தருகிறது. திருநாளை போவார் என்பதை ஷோகந்தா, ஷோ என்றால் நாளை, நாளை போவார் என்று அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறது. இது நந்தனார் என்பதை நந்தர் என்று வைத்துக் கொண்டிருக்கிறது. திருக்குறிப்பு தொண்டரை விசார பக்தர் என்று இந்த பக்தவிலாசம் மொழிபெயர்த்திருந்தால் பக்த இங்கித வேத்தா, இங்கிதம் என்பது குறிப்பு, திருக்குறிப்பு தொண்டர் என்பதை அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறது. பெருமிழலை குறும்பர் என்பதை மிழலை என்ற சொல்லை மிதிலா என்று வடமொழியாக்கி மிதிலா த்விஜ சூரர் என்ற வடமொழி மொழிபெயர்ப்பை தருகிறது. இங்கே குறும்ப பக்தர் என்று அப்படியே குறும்பர் என்கின்ற பெயரை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறது. புனிதவதி என்கின்ற சொல்லை பூதவதி, பூதம் என்றாலும் பவித்திரம், புனிதம் என்றே பொருள். புனீதம் என்கின்ற சொல்லும் வட சொல்தான். ஆகவே புனீதவதி என்கின்ற பெயரிலும் அது கையாண்டிருக்கிறது. அப்பூதி என்கின்ற பெயரை தத்பூதி என்று, ஆ என்பதை தத் என்று கொண்டு தத்பூதி என்கின்ற பெயராகவும், அத்புதி அத்புதங்கள் செய்ய வல்லார் என்கின்ற பொருளிலும் இரண்டு விதமாக மொழிபெயர்த்திருக்கிறது. கழற்சிங்கரை சிம்ஹாங்கர் என்று இது மொழிபெயர்த்திருக்கிறது. அதனை வைத்துக்கொண்டு வரலாற்று கருத்தாக்கங்கள் சில உருவாக்கப் பெற்றிருக்கின்றன. அவர் சிம்ஹாங்கர் என்று பெயர் சூட்டப்பெற்றிருப்பதாலே அவர் கழற்சிங்கன் என்பவர் ராஜசிம்மனாக இருக்கலாம் என்று சில வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த மொழிபெயர்ப்பை கொண்டு முடிவு செய்திருக்கிறார்கள். அதனைப் போலவே ஐயடிகள் காடவர்கோன் என்பதை ஐயடிகள் என்பதை பஞ்சபாதர், 5 அடிகள் என்பதை பஞ்சபாதர் என்று மொழிபெயர்த்திருக்கிறது. இதில் அதிகமான செய்தி என்னவென்று கேட்டால், பெரிய புராணத்திலே அவர் பல்லவ வேந்தன் என்று குறிப்பிடும் போது அகஸ்திய பக்த விலாசம் மட்டும் அவரை பல்லவ குரிசில் சிற்றரசன் என்று குறிப்பிடுகிறது. ஆகவே நாம் இதுவரை எண்ணிக்கொண்டிருக்கிற 3ஆம் சிம்மவர்மன் தான் ஐயடிகள் காடவர் கோனா என்கின்ற அந்த கருத்தாக்கம் கூட கேள்விக்கு உள்ளாகிறது. நாயன்மார்களின் சரிதையை கொண்ட நூல்களில் மிக அதிகமான தரவுகளை தரும் நூல் அகஸ்திய பக்தவிலாசமே ஆகும். பெரிய புராணத்திலும் மற்றைய நூல்களிலும் இல்லாத அளவிற்கு அதிகமான பல்வேறு தகவல்களை சேர்த்து தருகிறது இந்த அகஸ்திய பக்தவிலாசம். எடுத்துக்காட்டாக ஞானசம்பந்த பெருமான் அங்கையர்கண்ணியை பாடினார், மீனாட்சி அம்மையை பாடினார் என்று அந்த பதிகத்தினுடைய மொழிபெயர்ப்பு இடம்பெற்றிருக்கிறது. திருநாவுக்கரசு பிரான் இறுதியிலே திருப்புகலூரிலே எப்படி முக்தி அடைந்தார் என்பது பெரிய புராணத்திலே இடம்பெறாத செய்தி. இந்த பக்தவிலாசத்திலே சிவலிங்க திருமேனி 2ஆக பிளந்து அப்பர் பெருமான் உள்ளே செல்ல மீண்டும் மூடிக்கொண்டது, அவருடைய உழவாரப்படை வெளியிலேயே தங்கிவிட்டது போன்ற செய்திகளை இது தருகிறது. அதனைப் போலவே விரன்மிண்டார் இறைவனோடு சேர்ந்து சுந்தரரையும் ஒருக்க நினைத்தார், அதற்கு பிறகு மதிலிலே காட்சி கொடுத்தார் இறைவன் போன்ற செய்திகள் யாவும் இந்த அகஸ்திய பக்தவிலாசத்திலே காணப்பெறுகின்றன. மறுபடியும் திருவாரூர் எல்லை தாண்டுவாரை ஒரு பேன் என்று திருவாரூர் எல்லையிலேயே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது இறைவன் அவரை தடுத்தாட்கொள்ள நினைத்து எல்லையிலும் மற்ற இடங்களிலும் மாறி மாறி சென்று எப்படியோ விரன்மிண்டாரையும் உள்ளே அழைத்து கொண்டு வந்து விட்டார். தான் செய்த சூளுரையின்படி தன்னுடைய கால்களையும் வெட்டி கொண்டார் விரன்மிண்டார். அதற்கு பிறகு அவர் அருள் தடுத்தாட்கொண்டார் என்கின்ற செய்தியானது அகஸ்திய பக்தவிலாசத்திலே காணப்பெறுகிறது. இப்படி பல்வேறு செய்திகள் அகஸ்திய பக்தவிலாசத்திலே நமக்கு காண கிடைக்கின்றன. திருவாரூரில் ஒரு நாவிதர் இருந்தார், அவர் மிகச்சிறந்த பக்தராக திகழ்ந்தார் என்கின்ற ஒரு சரிதையும் இதிலே அதிகமாக காணப்பெறுகிறது. கரைக்காட்டு நங்கை, ஸ்ரீமுஷ்ணத்தைச் சேர்ந்த ஒரு அந்தண நங்கையினுடைய சரித்தமும் காணப்பெறுகிறது. இதிலே சிறுத்தொண்டருடைய கர்வத்தை தணிப்பதற்காக இறைவன் மேற்கொண்ட திருவிளையாடல் என்கின்ற ஒரு அதிகமான செய்தியும் இதில் காணப்பெறுகிறது. அதனைப் போலவே கண்ணப்ப நாயனாருடைய சரிதையிலே அவருடைய தந்தை முருகனை குறித்து நோன்பு இருந்தார், அதன் மூலமாக கண்ணப்பர் பிறந்தார் முதலியவை காப்பிய போக்குக்காக அமைந்திருக்கலாம்.
முழுவதும் ஸ்காந்த புராணத்தின் அங்கமாக புராண செய்தியாக அமைந்துள்ள இந்த நூல் வேதாந்த சார்பு பெற்றதாக காணப்பெறுகிறது. அத்தியாசம் முதலிய அத்வைத வேதாந்த சொற்களும் பல்வேறு வேதாந்த தத்துவ கலை சொற்களும் இந்த நூலிலே காணப்பெறுகின்றன. உலகின் படைப்பு எப்படி தோன்றியது என்ற கேள்விக்கு இறைவன் பதில் சொல்லும் முகமாக அமைந்து இது அத்தியாசத்தினாலே என்னுடைய தோற்ற மாறுபாடு, அத்தியாசம் என்றால் மாயையினாலே ஏற்றி கூறுவது, எனக்கு மேல் நான் பரம்பொருளாக திகழ்கிறேன், எனக்கு மேல் மாயையின் ஏற்றப்பாடாக இது திகழ்கிறது என்று குறிப்பிடுகின்ற பல்வேறு சொற்கள் அத்வைத வேதாந்தத்தோடு தொடர்புடைய சொற்களாக நமக்கு காண கிடைக்கின்றன. இறைவனையும் வேதாந்தத்தால் அறியத்தக்கவன் என்றே இந்த நூல் குறிப்பிடுகிறது. ஆகவே அத்வைத வேதாந்தம் வல்லார் ஒருவர் இதனை மொழிபெயர்த்தாராக வேண்டும் என்பது உணரக் கிடக்கிறது. மற்றைய நூல் குறிப்புகள். வடமொழியிலே நாயன்மார்களை பற்றிய முதல் குறிப்பு ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத் பாதர்கள் இயற்றியதாக கூறப்பெறுகிற நூல்களிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. சிவானந்த லஹரியிலே கண்ணப்பரனுடைய செயலை குறிப்பிடுகிறார். அது முந்தைய உரையில் ஏற்கனவே பார்த்தோம். மார்காவர்த்தித பாதுகா பசுபதே அங்கஸ்ய கூர்ச்சாயதே கண்டூஷாம்பு நிஷேச்சனம் புரரிபோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பக்ஷித மாம்சசேஷ கபலம் நவ்யோபஹாராயதே பக்தி கிண்ண கரோத்யஹோ வனச்சரோ பக்தாவதம்சாயதே என்கின்ற இந்த பாடலானது கண்ணப்பரனுடைய வரலாற்றை குறிப்பிடுகிறது என்பதை ஏற்கனவே பார்த்தோம். இதைப் போலவே சிவபுஜங்கத்திலே ந சக்னோமி கர்த்தும் பரத்ரோஹலேசம் கதம் பிரியசே த்வம் ந ஜானே கிரீஷ ததா ஹி பிரசன்னோசி கஷ்யாபி காந்தா சுதத்ரோஹிணோ வா பித்ருத்ரோஹிணோ வா என்று நான் எவருக்கும் துரோகம் செய்ய வல்லேன் அல்லேன். ஆயினும் கூட இப்படி துரோகம் செய்தவர்களுக்கெல்லாம் நீ அருள் செய்கிறாயே சிவபெருமானே, தன்னுடைய தந்தைக்கு துரோகம் செய்தவர், மனைவிக்கு துரோகம் செய்தவர், அதனைப் போலவே தன்னுடைய மகனுக்கு துரோகம் செய்தவர் என்று மூவரிடத்தும் நீ மகிழ்ந்தாயே, அதனைப் போல என்னிடத்தில் மகிழக்கூடாதா என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது. இதில் மனைவிக்கு துரோகம் செய்தவர் இயற்பகை நாயனார் என்றும், மகனுக்கு துரோகம் செய்தவர் சிறுத்தொண்டர் என்றும், தன்னுடைய தந்தைக்கு துரோகம் செய்தவர் சண்டீச நாயனார் என்றும் மூவரையும் குறிப்பிடுவதாக குறிப்பிடுவதுண்டு. சௌந்தரிய லகரியிலே அன்னையினுடைய முலைப்பால் உண்டு திரவிட சிசு கவிகளின் சக்கரவர்த்தியானார் என்கின்ற குறிப்பானது இடம்பெற்றிருக்கிறது. இது ஞானசம்பந்தரை குறிப்பிடுவதென்று பல உரையாசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தன்னைத்தானே குறிப்பிட்டு கொண்டதாக சில உரையாசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி தன்னுடைய நூல்களிலே இப்படிப்பட்ட நாயன்மார்களை குறிப்பிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நூல்கள் யாவும் அவரால் ஏற்றப்பெற்றவை என்று சிலரும், அவரால் ஏற்றப்பெறவில்லை என்று சிலரும் குறிப்பிடுகிறார்கள். எது எப்படியாயினும் சௌந்தரிய லகரி அவராலேயே பெற்றது என்பது பல அறிஞர்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய செய்தி. இதை தவிர வடமொழியிலே காளஹஸ்தியில் ஒரு கல்வெட்டானது அமைந்திருக்கிறது. அந்த கல்வெட்டிலே முழுவதுமாக 12ஆம் நூற்றாண்டு எழுத்தமைதிலே, அதாவது பெரிய புராணத்திற்கு சமமான காலத்திலேயே கண்ணப்பரின் சரிதை முழுவதுமாக விளக்கப்பெற்றிருக்கிறது. பூர்வம் கிராதபதி கேச சமாஹிருதானி புஷ்பாணி பூதபதி புக்த சமுத்திதானி பிண்டஹ பிரபாத சமயே புரதோ கணானாம் சோத்வேக பக்திமயம் ஆதனுதே ஸ்வமௌலௌ என்று முன்பு கிராதபதியினாலே, கிராதபதி என்பது கண்ணப்பர், கண்ணப்பரினுடைய தலையிலே கேச சமாஹிருதானி தலையிலே வைத்து கொண்டு வரப்பெற்ற பூக்கள் பூதபதி புக்த சமுத்திதானி பூதபதியான சிவபெருமானாலே அவர் ஏற்று அவர் வைத்து கொண்டிருந்த அந்த பூக்கள் பிரபாத சமயே காலையிலே கையிலே கணங்கள் யாவும் இணைந்து பூக்களை சுத்தி செய்யும் போது கீழே வேடன் தான் தலையில் அணிந்து பிறகு சூட்டிவித்த பூக்கள் இறைவனுடைய மௌலியிலே இடம்பெற்றிருந்ததாம். இதனை சோத்வேக பக்தி பயம் ஆதனுத்தை, அதனை கண்டு அவர்களுக்கு கணங்களுக்கு பயம் உண்டாயிற்று என்று கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அதனை போலவே பக்தேஷு சாபி பயதான துரந்தரேஷு நேத்ரார்ப்பணாத் கமபி தன்யதரம் தபிந்தஹ உச்சிஷ்டாம்பு கதையந்தி யதஸ்ய சம்போர் தேவஸ்ய நித்தியம் அபிஷேக விசுத்தி ஹேது என்று பக்தர்களிலே மிகச் சிறந்தவர்கள் இருக்கும்போது தன்னுடைய கண்ணை தந்து ஒருவர் தவம் இயற்றினாரே, அவருடைய உச்சிஷ்டாம்பு வாயிலிருந்து விழுந்த எச்சில் நீர், அதனை சிவபெருமானுடைய மிகச்சிறந்த அபிஷேக தீர்த்தமாக அனைவரும் கூறுகின்றனரே என்று ஆச்சரியத்திலே கேட்பதாக கல்வெட்டின் 2வது செய்யுள் அமைந்திருக்கிறது. இதனைப் போலவே கமலபவ கரோட்டி சர்ப்பச்சந்திர ஸ்ரவந்தி வனச்சர பதிபாதோ பானதாராக்வதேபிய அனிதர சுலபேபியோ பூஷணேபிய புராரேஹே அதனும நம உக்திம் காளஹஸ்தீஸ்வரஸ்ய. காளஹஸ்தீஸ்வரருக்கு நாம் வணக்கத்தை கூறுவோம். அவருடைய தலையிலே கமலபவ கரோட்டி, பிரம்மதேவனுடைய கரோட்டி எலும்பானது இடம்பெற்றிருக்கிறது. சர்ப்பம் பாம்பானது இடம்பெற்றிருக்கிறது. சந்திரன்
அதனை போல நதி கங்கை இடம்பெற்றிருக்கிறது. இவற்றோடு கூட வனச்சரபதி பாதோபானம், வனச்சரர்களின் வேடர்களின் தலைவனான கண்ணப்பனுடைய பாத உபானம், செருப்பு படிந்த கால், இது ஆரக்வதேபியா கொன்றை மலரை காட்டிலும் மேலாக பூஷணமாக அவருக்கு அணிகலனாக அமைந்திருந்ததல்லவா. அனிதர சுலபேபியா, இது வேறு யாருக்கும் கிடைக்காத, எளிதில் கிடைக்காத பதமல்லவா. அப்பேற்பட்ட காளஹஸ்தீஸ்வரருக்கு நாம் வணக்கத்தை தெரிவிப்போம் என்று இந்த கல்வெட்டானது இடம்பெற்றிருக்கிறது. இது தென்னிந்திய கல்வெட்டுகள் தொகுதி 4 வெளியாகி இருக்கிறது. இதன் விளக்க உரை எதுவும் இடம்பெறாமையால் இந்த கல்வெட்டினுடைய அருமை பெருமைகள் பற்றி அதிகமாக தெரிவதில்லை. இதனை காஞ்சி மகா சுவாமிகள் பார்த்து நாகசுவாமிக்கு உணர்த்தி அவர் மூலமாக பலருக்கு தெரிவித்திருந்தார்கள். அந்த மணிகண்டேஸ்வரர் கோயில் என்று காளஹஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய அந்த கோயிலிலே தான் கண்ணப்பர் தன்னுடைய சரிதையை நிகழ்த்தினார், கண்களை அப்பினார் என்பது செய்தி. அதே கோயிலிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கல்வெட்டு 12ஆம் நூற்றாண்டு எழுத்தமைதியிலே அமைந்திருக்கிறது. இதில் அரசர் பெயரோ அல்லது மற்றைய பெயரோ இடம்பெறவில்லை. காளஹஸ்தீஸ்வரரின் வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் இடம்பெற்றிருக்கிறது. இதை தவிர சிவரகசியம் என்கின்ற நூல், இந்த நூல் இதிகாசமாகவே சைவத்தில் கருதப்பெறுகிறது. ஒப்பிலாமணி தேசிகர் என்பவர் திருவாரூரைச் சேர்ந்தவர். அவர் இதனுடைய 3வது அம்சத்தை முழுவதும் தமிழிலே பாக்களாக மொழிபெயர்த்திருக்கிறார். இதனுடைய 3வது அம்சத்தில் சண்டிகேஸ்வரின் வரலாறானது கூறப்பெற்றிருக்கிறது. ஆயின் அது தமிழகத்தில் நிகழ்ந்ததாக கூறாமல் எங்கோ மால்யவத் பர்வதத்திலே சண்டீஸ்வரர் அவதரித்தார் என்று இதே செய்தி ஆனால் வேறெங்கோ நிகழ்ந்ததாக இந்த வரலாற்றை தருகிறது. சிவரகசியத்தில் சண்டிகேஸ்வரரின் வரலாறு முழுமையும் மால்ய பர்வதத்தில் நிகழ்ந்ததாக இந்த நூலானது குறிப்பிடுகிறது. சண்டிகேஸ்வரரின் வரலாறு இதனுடைய 9வது அம்சம் முழுவதும் அடியார்கள் வரலாறு நிரூபிக்க பெற்றிருக்கிறது பல்வேறு அத்தியாயங்களிலே. அதனை தொடங்கும் போது 9வது அம்சத்திலே கலியுகத்தின் கோரத்தன்மையை இறைவன் விளக்குவதாக அமைந்திருக்கிறது. அப்பொழுது இப்பொழுது கலி இவ்வளவு கோரமாக இருந்தால் மக்கள் எப்படி தாங்குவார்கள் என்று அன்னை கேட்க, என்னுடைய அம்சமாக ஆதிசங்கரர் தோன்றுவார், அவர் தன்னுடைய சிஷ்யர்களை கொண்டு தர்மத்தை நிலைநிறுத்துவார், அதற்கு பிறகு ஹரதத்தர் தோன்றுவார், அதற்கு பிறகு 63 நாயன்மார்கள் தோன்றுவார்கள் என்று அவர் குறிப்பிடுவதாக அமைந்திருக்கிறது. அதற்கு பிறகு ஹரதத்த சிவாச்சாரியாரின் சரிதை முழுவதும் இடம்பெற்றிருக்கிறது. அவருடைய தோற்றம், பெருமான் ஆட்கொண்டமை, கலி பிறந்து 3000வது ஆண்டிலே அவர் அவதரித்தார் என்கின்ற பல்வேறு செய்திகள் இந்த சிவரகசியத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. அதன் பிறகு 63 சரிதை விளக்கமாகவும் இல்லாமல் சுருக்கமாகவும் இல்லாமல் நடுநிலையாக அனைவருடைய சரிதையும் இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. இதில் சுந்தரரின் சரிதை 12 அத்தியாயங்களிலே விளக்கப்பெற்றிருக்கிறது. ஏனையோர் சரிதை யாவும் ஒரு அத்தியாயம் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறது. பெரிய புராணத்திலே பிள்ளை பாதி புராணம் பாதி என்பார்கள். ஞானசம்பந்த பிள்ளையினுடைய வரலாறு நீண்ட நெடிய வரலாறாக அமைந்திருக்கும். ஆனால் சிவரகசியத்திலே அது ஒரே ஒரு அத்தியாயத்தை மட்டுமே பெற்றிருக்கிறது. கண்ணப்பரனுடைய சரிதை 3 அத்தியாயங்களை பெற்றிருக்கிறது. சிறுத்தொண்டரின் சரிதை 2 அத்தியாயங்களை பெற்றிருக்கிறது. மற்ற நாயன்மார்கள் அனைவருக்கும் ஒரு அத்தியாயமே தரப்பெற்றிருக்கிறது. இதை தவிர இதன் இறுதியிலே மாணிக்கவாசகரின் சரிதையும் இடம்பெற்றிருக்கிறது. இதனுடைய சிவரகசியத்தின் தொடக்கத்திலே பவிஷ்யதி கலவு தேவி மத்பக்த சரிதம் சதா பக்திம் தர்சயித்தும் லோகே மயா சிருஷ்டா மகேஸ்வரி திரிசஷ்டி பரிமாணாஸ்தே பக்தி பிராமாண்ய தர்சினா ததக்ரே முனிமுக்கியானாம் உபமன்யு மகாமுனி பக்தி பிரபாவம் சர்வேஷாம் பக்தானாம் வதத்தி ஸ்வயம் ததே தத்தே பிரவக்ஷ்யாமி நாஸ்தி சங்கிரஹ விஸ்தரம் என்று இந்த கலியுகத்திலே மத்பக்த சரிதம், என்னுடைய பக்தர்களினுடைய சரித்தையை இதனை காட்டுவதற்காக மயா சிருஷ்டாக என்னால் உருவாக்கப்பெற்றதாக திரிசஷ்டி பரிமாணாக 63 என்ற எண்ணிக்கையுடைய பக்தி பிராமாண்ய தரிசனக, பக்தியினுடைய அளவு என்ன என்பதை காட்டுவதற்காக பக்தர்கள் அவதரிப்பார்கள். ததக்ரே முனிமுக்கியானாம் உபமன்யு மகாமுனி, முனிவர்களுக்கெல்லாம் முனிவனான உபமன்யு பக்தி பிரபாவம் சர்வேஷாம் பக்தானாம் வதத்தி ஸ்வயம், இந்த பக்தர்களுடைய பிரபாவம் அவர்களுடைய பெருமை என்ன என்பதை உபமன்யு எடுத்துரைப்பான். ததேதத்தே பிரவக்ஷ்யாமி நாஸ்தி சங்கிரஹ விஸ்தரம், அதற்கு முன்பாகவே நான் உனக்கு கூறுகிறேன். இங்கே நாஸ்தி சங்கிரஹ விஸ்தரம், சுருக்கமாகவும் இல்லாமல் விஸ்தரமாகவும் இல்லாமல் நடுநிலையிலே இந்த சரிதைகளை எல்லாம் உனக்கு நான் கூறுகிறேன் என்று சிவபெருமான் கூறுவதாக அமைந்திருக்கிறது. அதற்கு பிறகு கைலையிலே ஆலால சுந்தருக்கு வழங்கிய சாபத்திலே தொடங்குகிறது. மற்றைய நூல்கள் எல்லாம் வேறு இடத்திலே தில்லைவாழந்தனுடைய சரித்தை என்று தொடங்கும் போது இந்த நூல் மட்டும் சுந்தரருடைய வாழ்க்கையை கூறி அதற்கு பிறகு மற்றைய தில்லைவாழந்தனரில் தொடங்கி மற்றைய நாயன்மார்களுடைய சரித்தையை விளக்குகிறது. தில்லைவாழந்தனர்களின் சரித்தை முதலிலே விளக்கப்பெறவில்லை. சுந்தரருடைய சரித்தை முடிந்த பிறகு தில்லைவாழந்தனருடைய சரித்தையானது இடம்பெற்றிருக்கிறது.
சுந்தரர் காமாட்சியை பாடியதாக இதிலே 10 செய்யுட்கள் தரப்பெற்றிருக்கின்றன. தில்லைவாழ் அந்தணர்கள் தொடங்கி அவரது இயற்றிய தொகையும் அதிலே தரப்பெற்றிருக்கிறது. திருவாரூரிலே முக்தி அடைந்தார் என்கின்ற ஒரு மாறுபட்ட செய்தியை இது தருகிறது. அவர் சேரமான் பெருமாளோடு இணைந்து அவர் கையிலை போந்தார் என்ற செய்தி இல்லாமல் திருவாரூரிலே இறைவனோடு ஒன்றர கலந்தார் என்கின்ற செய்தியை இந்த நூல் தருகிறது. இது ஏறக்குறைய ஒரு 16-17ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பெற்ற நூலாகலாம் என்பது அதில் இருக்கும் அகச்சான்றுகளாலே தெரிய வருகிறது. இது 9 அத்தியாயங்களிலே சுந்தரருடைய சரிதை கூறுகிறது. அதற்கு முன்பு அடியார்களுடைய பெருமை 3 அத்தியாயங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. ஏனையோருக்கு தலா ஒரு அத்தியாயம் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறது, கண்ணப்பரையும் சிறு தொண்டரையும் தவிர. நாயன்மார்கள் இறுதியிலே சிவகணங்களாக மாறினார்கள் என்கின்ற செய்தியை இந்த சிவரகசியமானது தருகிறது. ஒவ்வொரு நாயன்மாரும் தன்னுடைய வாழ்க்கை முடிந்த பின்னர் கையிலையிலே சிவகணங்களுக்குள் தலைவர்களாக மாறினார்கள் என்ற செய்தியை இந்த நூல் தருகிறது. ஸ்ரீ தத்வநிதி என்கின்ற வடமொழி நூலானது சாமராஜ உடையார் 3வது சாமராஜ உடையார் அவர்களால் தொகுக்கப்பெற்றது. இதில் 63 தியான ஸ்லோகங்கள் நமக்கு தருகிறது. இது போக சில ஆகம உதிரிச்சுவடிகளிலும் கூட 63 தியானமானது இடம்பெற்றிருக்கிறது. மற்றைய மொழிகளிலே நாயன்மார்கள் சரித்தை, ஆந்திர மாநிலத்தில் நாயன்மார்களின் சரித்தம் போயோ 1100, அதாவது ஏறத்தாழ பெரிய புராணத்திற்கு இணையான காலம் தொட்டே அறிமுகம் பெற்றுவிட்டதாக தெரிகிறது. 1100 1180, அது 880 என்று ஆகிவிட்டது. அதனைச் சேர்ந்த மல்லிகார்ஜுன பண்டிதர் என்பவர் சிவதத்துவ சாரம் என்கின்ற நூலிலே சில நாயன்மார்களை அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு நன்னச்சோடர் என்பவர் தெலுங்கிலே குமார சம்பவம் என்கின்ற காப்பியத்தை இயற்றினார். அதில் திருநீலகண்ட நாயனாரை அவர் குறிப்பிடுகிறார். 1190 1260 வரை வாழ்ந்தவரும் வீரசைவ மதத்தைச் சேர்ந்தவருமான பல்குறிக்கி சோமநாதர் இவர்தான் முதலாக பசவ புராணத்திலே எல்லா நாயன்மார்களுடைய சரித்தையும் தெலுங்கிலே முதலில் கொடுத்தார். அதற்கு பிறகு அந்த நூல் 16ஆம் நூற்றாண்டிலே கன்னடத்திலே மொழிபெயர்க்க பெற்றது. அந்த பசவ புராணத்திலே பசவரோடு தொடர்புடையதாக 63 நாயன்மார்களையும் குறிப்பிடக்கூடிய செய்தியானது இடம்பெற்றிருக்கிறது. அவர் பல நாயன்மார்களுடைய சரித்தையை பசவரோடு தொடர்பு படுத்தி யாத்துள்ளார். அவர் இயற்றிய பண்டிதாராத்திய சரித்தை என்னும் மற்றொரு நூலிலும் 63 சரிதைகளை குறிப்பாக தந்திருக்கிறார். அந்த நூலிலே புராதன பிரகரணம் என்கின்ற பகுதியிலே 63 பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறார். மகிம பிரகரணம் என்கின்ற பெயரிலே உடையநம்பி என்கின்ற பெயரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் சரித்தையை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 63 பெயர்கள் இதிலே தெலுங்கிலே மருவி இருக்கின்றன. திருநாளை போவாரின் பெயர் திருமல்ல புரோவா என்கின்ற பெயராக இடம்பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு பெயரும் எப்படி மாறியிருக்கிறது தெலுங்கில் என்பதை பார்க்கலாம். இயற்பகையை எல்பகா என்கின்ற பெயரிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கோட்புலி என்பதை கோல்புலி என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதிபத்தரை அதிபர்த்தா என்ற பெயராகவும், கலிக்கம்பரை கலியம்பர் என்றும், சம்பந்தரை பிள்ளை நாயனார். தெலுங்கிலே பொதுவாக நாயன்மார் என்று சொன்னால் எவருக்கும் தெரியாது, நாயனார்லு என்று சொன்னார். மார் என்கின்ற விகுதி இல்லாமல் நாயனார் என்கின்ற பெயரிலே அவர்கள் அறியப்பெறுகிறார்கள். திருநீலகண்டரின் பெயர் மட்டும் கும்மரி குண்டையா என்கின்ற பெயரிலே ஆந்திரத்திலே வழங்குகிறது. கும்மரி என்பது குயவர் என்கின்ற பெயர். குண்டையா என்கின்ற பெயர் தான் அவருக்கு ஆந்திரத்திலே மிகவும் புகழ் பெற்றதாக. நாம் முன்பு பார்த்த அந்த சிவதேவ தீமணி சதகத்திலும் கூட குண்டையகாரி சந்தமை என்று குண்டையா என்றுதான் அவருடைய பெயரானது இடம்பெற்றிருக்கிறது. அவர் எழுதி மற்ற நூல்களான விருஷாதிப சதகம், சதுர்வேத சாரமாகிய நூல்களிலும் அவர் நாயன்மார்களுடைய சரிதையை குறிப்பாக காட்டியிருக்கிறார். காகதிய கணபதியின் அமைச்சராக இருந்த விஸ்வேஸ்வர சிவதேசிகர் என்பவர் அவர் இயற்றிய ஒரு செய்யுளைத்தான் முதலில் நாம் பார்த்தோம். அதில் சிவதேவ தீமணி சதகம் என்கின்ற நூலிலே ஒரு பாட்டிலே சீராளன், சுந்தரன் மற்றும் திருநீலகண்டர் ஆகியோரை குறிப்பிடுகிறார். இந்த நூல் கிடைக்கவில்லை. இதிலிருந்து ஒரே ஒரு செய்யுள் மட்டும் கிடைத்திருக்கிறது. இதனுடைய பொருளை நாம் ஏற்கனவே பார்த்தோம். சிறுவயதில் சீராளனைப் போலவும், இளமையில் நம்பியைப் போலவும், முதுமையில் குண்டையாவைப் போல, அதாவது திருநீலகண்டரை போல வாழ்ந்திருந்தால் என் வாழ்வு கடைத்தேறி இருக்குமே, இப்படி சாம்பலாக போகத்தான் என் வாழ்வா என்று கேட்பதாக அவர் அமைத்திருக்கிறார். 1330 இயற்றப்பெற்ற சரபலிங்க சதகம் என்கின்ற நூலும் நாயன்மார்களின் பெயர்களை குறிப்பிடுகிறது. காகதியர் காலத்திற்கு பிறகு தோன்றிய ரவிபதி திரிபுராந்தகர் என்பவர் இயற்றிய திரிபுராந்தக உதாகரணம் என்கின்ற நூலில் அவர் நாயன்மார்களை குறிப்பிடுகிறார். தெலுங்கு மொழியில் புகழ்பெற்ற கவி சக்கரவர்த்தி என்ற பெயரை பெற்றவர் ஸ்ரீநாதர் என்பவர். அவருடைய வாழ்க்கை வரலாறு மிகவும் சுவை வாய்ந்தது, பல திரைப்படங்களாகவும் வெளிவந்திருக்கிறது. அவர் ஹரவிலாசம் என்கின்ற நூலை இயற்றியிருக்கிறார். அந்த நூலில் அவர் 2 சர்க்கங்களில் சீராளரின் கதையை
பொதுவாக சீராளரின் கதை என்றுதான் அது எல்லா இடத்திலும் பிரசித்தமாக இருக்கிறது. அது திருத்தொண்டரின் கதையாக இல்லாமல் தந்தையினுடைய பெயர் சீராளன் என்கின்ற அளவிலே கர்நாடகத்திலே மிக பிரசித்தமாக அமைந்திருக்கிறது. சீராளரின் கதையை விளக்கியிருக்கிறார். அவர் துர்வாசரின் சாபத்தால் தும்புரு சிறுத்தொண்டராக பிறந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். முன்பு குறிப்பிட்ட பலுகுரிக்கு சோமநாதர் திருவெண்காட்டு நங்கையை சங்கலவ்வை என்று மொழிபெயர்த்திருக்கிறார். சிறுத்தொண்டரை சிறியாளர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். ஆனால் ஸ்ரீநாதர் திருவெங்கனாச்சி என்றும் சிறுத்தொண்டர் என்றும் மிகச் சரியாக குறிப்பிடுகிறார். இவை தவிர சிறுத்தொண்டரின் சரிதையை ஆதாரமாக கொண்டு குரிக்கப்பாட்டி தம்மையா என்பவர் ஒரு பிரபந்த நூலையும், வனவல்ல கங்காதரர் என்பவர் ஈரடிகள் கொண்ட கண்ணிநூல் ஒன்று, இரண்டு அடிகளாக கொண்ட கண்ணிநூல் ஒன்றையும் தெலுங்கில் யாத்திருக்கிறார். வலே கோட்டையா என்பவர் ஒரு யக்ஷகானத்தையும் இதை பற்றி பாடியிருக்கிறார். திருவண்ணாமலையைச் சேர்ந்த ரக்ஷநாதர் என்பவர் சிவபக்தானந்த நாடகம் என்ற வடமொழி நாடகத்தை இயற்றியிருக்கிறார். இதில் அவர் சிறுத்தொண்டரை தப்ரபக்தர் என்றும் வெண்காட்டு நங்கையை ஸ்வேதவன நாயிகா என்றும் மொழிபெயர்த்து 18ஆம் நூற்றாண்டிலே இவர் ஒரு நாடகம் ஒன்றை வடமொழியிலே யாத்திருக்கிறார். சிறுத்தொண்டரின் சரிதை மராட்டியத்திலும் புகழ்பெற்று இருந்ததாக தெரிகிறது. சிறியாள மகாராஜர் என்கின்ற பெயரிலே ஒரு சிறு விழா மராட்டியத்திலே எடுக்கப்பெற்றதாக தெரிகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் சரிதையை ஆதாரமாக கொண்டு அஜரபு பேரையலிங்க கவி என்பவர் உடையநம்பி விலாசம், அதாவது உடையநம்பி விலாசம் என்கின்ற பெயரிலே ஒரு சம்பு நூலாக, சம்பு என்பது கத்தியம் பத்தியம், அதாவது உரைநடை செய்யுள் இரண்டும் கலந்த நூலாக அவர் யாத்திருக்கிறார். தெலுங்கில் செய்யுள் உரைநடை இரண்டும் கலந்து சம்பு நூலாக உடையபக்தி விலாசம், உடையநம்பி விலாசம் என்கின்ற நூல் நமக்கு இன்றும் கிடைக்கிறது. ராகலிக நிம்மநாதர் என்பவர் சுந்தரரின் சரிதையை யக்ஷகானமாக குரு நம்பி சரிதம் என்கின்ற பெயரிலே தெலுங்கில் யாத்திருக்கிறார். கண்ணப்பரின் சரிதையை ஆதாரமாக கொண்டு கஞ்சிராஜு சூரியகவி என்பவர் ஒரு நூலை யாத்திருக்கிறார். அது கிடைக்கவில்லை. அதிலிருந்து எடுத்திருக்கின்ற மேற்கோள் செய்யுட்கள் மட்டும் இன்று காண கிடைக்கின்றன. தூர்ஜட்டி கவி என்பவர் காளஹஸ்தி மகாத்மியம் என்கின்ற பெயரிலே ஒரு சதக நூல் ஒன்றை யாத்திருக்கிறார். ஆரம்ப நிலையிலே தெலுங்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இதனை நூலாக மொழிவார்கள். மிக எளிமையானது, அதே நேரத்தில் ஆழமான தெலுங்கு சொற்களை அறியக்கூடிய நூலாக இது அமைந்திருக்கிறது. இதில் காளஹஸ்தியை வர்ணிக்கும் முகமாக அவர் கண்ணப்பரின் சரிதையை 4-5 பாடல்களில் அவர் திரட்டித் தருகிறார். பிதுபர்த்தி பசவண்ணர் என்பவர் பிள்ளை நாயனார் சரித்திரம் என்கின்ற பெயரிலே சம்பந்தருடைய வாழ்க்கையை வைத்து எழுதியிருக்கிறார். அதனுடைய மேற்கோள்கள் கிடைக்கின்றன. நூல் இதுவரை கிடைக்கவில்லை. திருநீலகண்டரின் வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து அமலப்புறப்பு சன்னியாசி கவி என்பவர் கும்மரி குண்டையா சரித்திரம் என்ற நூலை 200 வருடங்களுக்கு முன்பாக எழுதியிருக்கிறார். கன்னடத்தில் கலுவே நன்னராஜர் என்பவர் சிவபக்த விலாசம் என்கின்ற நூலை இயற்றியிருக்கிறார். 75 அத்தியாயங்களை கொண்ட இந்த நூல் ஹரதத்த சிவாச்சாரியாரின் வாழ்க்கையை சேர்த்து குறிப்பிடுகிறது. பொதுவாக 63 நாயன்மார்களை குறிப்பிடும் போது ஹரதத்தரின் வாழ்க்கையும் சேர்த்து குறிப்பிடுவது என்பது கர்நாடகத்திலே ஒரு வழக்கமாக இருப்பது தெரிகிறது. அத்தலூரி பாப்பா கவி என்பவர் தெலுங்கில் 5000 செய்யுட்களோடு சிவபக்த விலாசத்தை இயற்றியிருக்கிறார். இந்த நூல் பெரிய புராணத்தின் மொழிபெயர்ப்பாக திகழ்கிறது. வரிக்கு வரியான மொழிபெயர்ப்பாக திகழ்கிறது. இதற்கு முன்பு குறிப்பிட்ட நூலும் இந்த நூலும் சுவடி வடிவங்களிலே தான் இருக்கின்றன. இதுவரை அச்சேரவில்லை. கன்னடத்திலே 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஹரிஹரர் என்பவர் நம்பி எண்ண ரகளே என்பது ஒரு வகையான பாவகை, 2 அடிகளாக கண்ணியை போன்றது. அந்த ரகளே என்னும் பாவகையிலே நம்பி அண்ணா என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குறிக்கும். அவருடைய வாழ்க்கை முழுவதையும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் சரித்தை முழுவதையும் நம்பி எண்ண ரகளே என்கின்ற பெயரிலே ரகளை செய்யுட்களாக அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய திருநீலகண்ட ரகளே என்னும் நூல் திருநீலகண்ட நாயனாரின் வாழ்வை அடிப்படையாக கொண்டது. இதுவும் 12ஆம் நூற்றாண்டிலே இயற்றப்பெற்றது. 2 நூல்களும் ஏறத்தாழ சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணத்திற்கு சமகாலம் அல்லது ஒரு 30-40 வருடங்கள் பிற்பட்டதாக கூடும். 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பசவராஜ விஜயம் என்ற நூல் 63 சரிதையை சுருக்கி கன்னடத்தில் தருகிறது. இது கெரேய பத்மராசர் என்பவரால் இயற்றப்பெற்றது. 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சூன்ய சம்பாதனே என்ற கன்னட நூலும் 63 குறிப்பிடுகிறது. ஆயின் சரிதைகள் இடம்பெறாமல் வெறும் பெயர்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கின்றன. 15ஆம் நூற்றாண்டை 1430 இயற்றப்பெற்ற பிரபுலிங்க லீலை என்னும் கன்னட நூல் சாமராசரால் இயற்றப்பெற்றது. இது 63 குறிப்பிடுகிறது. 1380 முதல் 1420 வரை வாழ்ந்த ஜக்கணாரியர் என்பவர் இயற்றிய சிவபக்த மகாத்மியம் என்கின்ற நூல் 63 கர்நாடக பக்தர்கள், சரண பக்தர்கள் என்று வழங்கக்கூடிய வீரசைவ பக்தர்களையும் ஒன்றாக இணைத்து அனைத்து பக்தர்களையும் ஒன்றாக குறிப்பிடுகிறது. 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த விரூபாட்ச பண்டிதர் அவருடைய சென்ன பசவ புராணத்திலே 63 பெயர்களை குறிப்பிடுகிறார்.
16ஆம் நூற்றாண்டிலே சித்தலிங்க யோகி தன்னுடைய குருபசவ சரித்தே என்கின்ற நூலில் 63 பெயரை மட்டும் குறிப்பிடுகிறார். இதை தவிர ஜைன நூல்களான திரிசஷ்டி சலாகா புருஷ சரித்தத்திலும் பிற்காலத்திய நூலான ராஜாவளி கதை முதலியவையும் கூட நாயன்மார்களின் சரிதையை மறுமுகமாக தருகின்றன. இவை யாவும் ஜைன நூல்கள். குறிப்பாக ராஜாவளி கதை என்கின்ற நூல் கூனபாண்டியன் என்று கூன்பாண்டியனை குறிப்பிடுகிறது. கூன்பாண்டியன் தங்களைச் சேர்ந்தவர் என்றும் இந்த சைவ ஆச்சாரியர்கள் தங்கள் பக்கம் இழுத்து கொண்டார்கள் என்றும் அவர்களை புறங்கூறுவதாக அமைந்திருக்கிறது. இதனை கொண்டு இதனுடைய காலத்தை முன்பு கணித்தவர்கள் கூன்பாண்டியனுடைய காலம் முன்பின்னாக ஆகலாம் என்று கணித்திருந்தார்கள். காரணம், அதில் ஞானசம்பந்த பெருமானோடு ஹரதத்தரும் சேர்ந்து சென்றார் என்று இந்த நூல் குறிப்பிடுகிறது. இது கர்நாடகத்தின் வழக்கத்தை ஒட்டி அமைந்தது என்பதனால் இதனுடைய கால கணிப்பை பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. மலையாளத்திலே பாட்டு என்று வழங்கக்கூடிய இலக்கியத்திலே கேரளோத்பத்தி போன்ற நூல்களும் கூட சேரமான் பெருமானின் குறிப்பை தாங்கியிருக்கின்றன. காரைக்கால் அம்மையின் சிற்பம் தென்கிழக்காசிய நாட்டில் அதுவரையில் நமக்கு காணப்பெறுவதால் அங்கும் இந்த சரிதையானது புகழ் பெற்றிருக்க வேண்டும் என்பது நமக்கு அறிய கிடக்கிறது. சிறுத்தொண்டரின் சரிதை சீராளனின் பெயரால் கர்நாடகத்திலே புகழ் பெற்றிருக்கிறது. தந்தையினுடைய பெயரை வைக்காமல் மகனுடைய பெயரான சீராளன் என்பதை சிறியாளன் என்கின்ற பெயரிலே அங்கே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த பெயரிலே தான் அவர் அறியப்பெறுகிறார். பல்வேறு நூல்கள், பல்வேறு திரைப்படங்கள் சிறியாளா என்கின்ற பெயரிலே பல்வேறு திரைப்படங்களும் கூட கன்னடத்திலே வந்திருக்கின்றன. சோழ பூபாலியம் என்பது 16ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பெற்ற ஒரு நூல். இந்த நூல் 2 சோழ அரசர்களுடைய தரவுகளை தருகிறது. ஒன்று புகழ்ச்சோழர், கீர்த்தி சோழர் என்கின்ற பெயரிலே புகழ்ச்சோழருடைய வாழ்க்கையை தருகிறது. மற்றொன்று ரக்தாட்சர் என்ற பெயரிலே கோச்சங்கண்ணானுடைய, செங்கண்டர் என்பதை ரக்தாட்சர் என்று மொழிபெயர்த்து அவருடைய சரித்தையை, இரண்டும் வீரசைவம் தொடர்புடையதாக ஒரு காப்பியமாகவே தந்திருக்கிறது இந்த சோழ பூபாலியம் என்கின்ற நூல். இது வடமொழியில் அமைந்திருக்கிறது. கர்நாடகம் மற்றும் ஆந்திரத்தில் பெரும்பாலும் வீரசைவத்தின் மூலமாகவே நாயன்மார்களின் சரிதையானது புகுந்திருக்கிறது. பசவரோடு தொடர்புடையதாகவே நாயன்மார்களுடைய சரிதையானது கர்நாடகத்திலும் ஆந்திரத்திலும் நமக்கு காண கிடைக்கிறது. கர்நாடகத்தில் சீராள நாயனாரும், அதாவது சிறுத்தொண்டர், அவரை சீராள சிறியாள என்று வழங்குவது வழக்கம். ஆந்திரத்திலே கண்ணப்பரும் மிகச்சிறந்த புகழ் பெற்றவராக அமைந்திருக்கிறார்கள். சிவாலயங்களிலே சண்டேஸ்வரர் இடம்பெற்றாலும் நாயன்மாரோட தொடர்பு அங்கே நோக்கத்தக்கதாக அமைந்திருக்கிறது. பல்வேறு ஆலயங்களிலே சண்டிகேஸ்வரர் இடம்பெற்றிருக்கிறார். ஆயின் சிவபெருமானுடைய நிர்மால்யதாரி என்கின்ற அளவிலே அவர் இடம்பெற்றிருக்கிறார். இந்த சண்டீஸ்வருடைய வழிபாடு வடநாட்டிலும் இடம்பெற்றிருக்கிறது. சண்டீஸ்வரர் என்பது ஒரு பதம், ஒரு நிலை. அந்த நிலையை இந்த விசார சர்மர் என்கின்ற நாயனாருக்கு இறைவன் வழங்கினார். அதற்கு முன்பும் கூட சண்டிகேஸ்வரரின் வழிபாடு இருந்திருக்கலாம் என்பதனாலே கிடைக்கின்ற சண்டிகேஸ்வர சிற்பம் யாவும் நாயனாரோடு தொடர்புடையதா அல்லது மூல சண்டிகேஸ்வரருடையதா என்பது ஆய்வுக்குரியது. காரணம், வடநாட்டிலும் இதற்கு முந்தைய காலத்திலும் கூட சண்டிகேஸ்வரரின் சரிதை இடம்பெற்றிருக்கிறது. சிவரகசியத்திலே மால்ய பர்வதத்திலே இந்த சரிதை நிகழ்வதாக சுட்டியிருப்பதை ஏற்கனவே பார்த்தோம். ஆகவே இத்தகைய சரிதைகள் மேலும் பல நூல்களிலும் காணப்பெறுவது அதனை ஒட்டி நிகழ்ந்ததா அல்லது நாயன்மார்களை ஒட்டி அங்கே சண்டிகேஸ்வரரின் சரிதை சென்றதா என்பது ஆய்வுக்குரியது. இது ராமேஸ்வரம் சாமராஜ நகரில் அமைந்திருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரருடைய வடிவம் கர்நாடகத்திலே. இது சண்டிகேஸ்வர பிரசன்னமூர்த்தி என்கின்ற பெயரிலே சாமராஜ நகரிலே நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய மூர்த்தி. இதனை தொடர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் ஒரு மூர்த்தமும் கூட இங்கே இடம்பெற்றிருக்கிறது. கீழே சுந்தரரு என்று கன்னடத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய படம் கிடைக்கவில்லை. இது கண்ணப்பர் கோயில் காளஹஸ்தியிலே இடம்பெற்றிருக்கிறது. இதை தவிர அவர் பிறந்த ஊராக கருதப்பெறக்கூடிய உடுப்பூரிலும் கூட அதை கோதாபுரி என்று வடமொழியிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அங்கும் கூட கண்ணப்பருக்கு ஒரு சிறு ஆலயம் ஒன்று எழுப்ப பெற்றிருக்கிறது. காளஹஸ்தி கோயிலிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கண்ணப்ப நாயனாரின் சரிதை. இது லேபாட்சியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கண்ணப்பரின் சரிதை. பக்கத்திலே சிலந்தி வழிபடும் செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இது குமேர் கோயிலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையினுடைய நம்மை பெற்ற அம்மைகான் என்கின்ற அம்மையினுடைய சரிதை. இதுவரை பல்வேறு மொழிகளிலும் பல்வேறு நூல்களிலும் நம்முடைய நாயன்மார்களின் சரித்தை எப்படியெல்லாம் பரவி விரவி கிடந்தது என்பதை எடுத்துரைக்க ஒரு நல்வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.